அன்பு தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சென்னை காசிமேடு மீன் மார்க்கெட்டை பற்றின ரிவ்யூவும், அப்புறம் புதுசாக இங்கே வந்து மீன் வாங்குறவங்க எப்படி விலை கம்மியாக மீன் வாங்கணும்னும், நாங்கள் இங்கே வந்து மீன் வாங்கும்போது என்ன தவறெல்லாம் செஞ்சோன்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். நாங்கள் காசிமேடு மீன் மார்க்கெட்டில் மீன் வாங்குறதுக்கு காலையில் 5 மணிக்கெலாம் வந்துட்டோங்க. நாங்கள் உள்ளே வரும்போதே நிறைய மக்கள் மீன் வாங்கிட்டு வெளியே கட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம சென்னை காசிமேடு மீன் மார்க்கெட்டில் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். இங்கே ஏர்லி மார்னிங் 2 மணிலேருந்தே படகுகள் எல்லாமே கரைக்கு வர ஆரம்பிச்சு. நம்மளால டைரக்டா போட்ல இருந்து மீன் வாங்க முடியாது. ஸோ போட் வந்த உடனே பெரிய வியாபாரிகள் எல்லாரும் மொத்தமா அந்த மீன்களை எடுத்துட்டு போய் எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக ஷெட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்க லோக்கல்ல இருக்க வியாபாரிகளும் சில்லறை வியாபாரிகளும் போட்ல இருந்து வாங்கி அந்த இடத்துலயே சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு மீன் வேணும்னா இந்த சில்லறை வியாபாரிகள்கிட்டையும், அப்படி இல்லைன்னா பக்கத்திலேயே ஏலம் நடக்கும், அந்த ஏலக்கூடத்துலயும் போய் நமக்கு தேவைப்பட்ட ரேட்டுக்கு வாங்கிக்கலாங்க. நீங்க சில்லறை வியாபாரிகள் கிட்ட மீன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்ல பார்கெயின் பண்ணி வாங்குங்க. ஏன்னா அவங்க சொல்ற ரேட்டு நம்ம நார்மலா மீன் மார்க்கெட்ல வாங்குற ரேட் அளவு இருக்கும். ஸோ நீங்க பார்கெயின் பண்ணீங்கன்னா 50% வரையும் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. மத்தியா இந்த கூடையில இருக்கிற மீன்கள் எல்லாத்தையும் இந்த வியாபாரிகள் கிட்ட இருந்து வெளியில இருந்து வர வியாபாரிகள் மொத்த விலைக்கு நிறைய கூடைகளை வாங்கிட்டு போறாங்க. காசிமேடு மீன் மார்க்கெட்னாலே ஃப்ரெஷ்ஷான மீன் தான் கிடைக்கும்னு எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனா இங்க ஒரு அம்மா அந்த மீன் செவில்கள்ல எதையோ அப்ளை பண்றாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. யாருக்காவது அவங்க என்ன அப்ளை பண்றாங்க, எதுக்காக அப்ளை பண்றாங்கன்னு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நார்மலா நம்ம ஃபிஷ் மார்க்கெட்ல இவ்வளோ வெரைட்டியான கனவாவும் ப்ரானும் பார்த்ததே இல்லைங்க. ஆனா இங்க நிறைய டைகர் ப்ரான் வந்து அவைலபிளா இருந்துச்சு. பெரிய பெரிய கனவாவும் இருந்துச்சுங்க. ஒவ்வொரு கூறும் பாத்தீங்கன்னா 400 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரையும் போச்சு. நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாங்க. நீங்க மீன் வாங்க போறீங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷா இருக்கா இல்லையான்னு அதை தொட்டு பார்த்தும் செக் பண்ணிக்கலாம். அதோட செவில்களை ஓபன் பண்ணியும் பார்த்துக்கலாங்க. வாங்க நம்ம மார்க்கெட்ல இன்னும் என்னென்ன விதவிதமான மீன்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் இதுவரையும் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இந்த மீனோட பேர் யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மூங்கில் கூடையில நீங்க மீன் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா வாங்குங்க. ஏன்னா மூங்கில் கூடைக்குள்ள ஒரு பெரிய கர்வ் இருக்கும். அதனால வெளியில இருந்து பார்க்கும்போது நிறைய மீன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு மீன் கம்மியா தெரியுங்க. நாம அடுத்ததா ஏலம் எப்படி நடக்குதுன்றதையும், ஏலத்துல எப்படி நம்ம மீன் வாங்கலான்றதையும், மீன் வாங்கும் போது நம்ம என்னென்ன தவறு செய்யக்கூடாதுன்றதையும்
நாங்க என்ன தவிர செஞ்சோன்றதையும் டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுதாங்க ஏலம் விடுற இடம். இங்கதான் ஏலம் விடுவாங்க. மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்த உடனே ஏலம் விடுறவங்க கிட்ட இந்த மீன்களை கொடுத்துருவாங்க. அவங்க அன்னைக்கான ரேட்டை பிக்ஸ் பண்ணி ஏலம் விடுவாங்க. இதுல நம்மள மாதிரி சாதாரண மக்களும் வியாபாரிகளும் கலந்துக்கலாங்க. வியாபாரிகள் ஒரு ரேட்டுக்கு வந்து மீன் வாங்குறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டு நம்மளும் அன்னைக்கான ரேட்டை தெரிஞ்சுக்கிட்டு வியாபாரிகளை விட ஒரு 100-200 அதிகம் ஆனாலும் ஒரு நல்ல மீனை அப்பவே பார்த்து வாங்குறது நல்லதுங்க. நாங்க மீன் வாங்கும் போது என்ன தவறு செஞ்சோம்னா, ஏலம் நடந்துட்டு இருக்கும் போதே இன்னும் நிறைய மீன்கள் வரணும், நிறைய மீன் வந்துச்சுன்னா ரேட் கம்மியாகும் நினைச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு 10 நிமிஷத்துல போயிட்டு வந்துடலாம்னு போயிட்டு வந்தோங்க. நாங்க வர்றதுக்குள்ள எல்லா மீனுமே ஏலத்துல வித்து போயிடுச்சு. அது எல்லாமே வியாபாரிகளுக்கு கைமாறிடுச்சு. அந்த மீன்களோட விலையை கேட்கும் போது அது எல்லாமே முன்ன இருந்ததை விட அதோட ரேட்டு டபுள் ஆயிடுச்சுங்க. ஏலத்துல எங்களுக்கு பக்கத்துல இருந்தவங்க இந்த பெரிய மீனை 1700 ரூபாய்க்கு வாங்கினாங்க. இது வந்து வஞ்சர மீன்லயே ஒரு வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல டீல். இப்ப நடந்த ஏலத்துல மீனோட ரேட் எவ்வளவுன்னு நீங்களே பார்த்திருப்பீங்க. வஞ்சர மீன் 4 கிலோ இருந்து 6 கிலோ வரையும் 1500 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரையும் போச்சுங்க. நாங்க ஏலம் நடக்கும் போது பக்கத்து மார்க்கெட்ல ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வரலான்னு அந்த டைமிங் மிஸ் ஆகி எல்லா மீனையும் வியாபாரிகள் வாங்கிட்டாங்க. நாங்க திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த மீன்களோட ரேட் எல்லாமே டபுளா இருந்துச்சுங்க. ஒரு நல்ல ரேட்டுக்கு மீன் எங்களுக்கு கிடைக்கவே இல்லைங்க. கடைசியில எங்களுக்கு பாறை மீன் தாங்க கிடைச்சிச்சு. அதுவும் 2500 ரூபாய் ரேட் சொன்னாங்க. நாங்க பார்கெயின் பண்ணி 1700 ரூபாய்க்கும் அது அதிகமான ரேட்டா தான் வாங்கினோம். பட் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுங்க. இதுதாங்க பக்கத்துல இருக்கிற இன்னொரு மார்க்கெட்டு. இங்கேயும் மீனவர்கள் வந்து சின்ன படகுல பிடிச்ச சின்ன மீன்கள் எல்லாத்தையுமே சேல் பண்றாங்க. இங்க நிறைய வெரைட்டி ஆஃப் நண்டு வந்து இருந்துச்சுங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாவும் இருந்துச்சு. பட் அங்க கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல மீனோட ரேட் எல்லாம் கொஞ்சம் அதிகமா தாங்க இருந்துச்சு. சின்ன சைஸ்ல இருக்கிற பால் சுறா, இறாலு எல்லாமே அவைலபிளா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இங்க நண்டு ஒரு டிஃப்ரெண்டான கிரீன் கலர்ல இருந்துச்சுங்க. எல்லாமே உயிரோட ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுங்க. இந்த கலர்ல ஒரு நண்டு நான் இதுவரையும் பார்த்ததே இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.